ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு குலாம் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமஸான கல்யாணியம்மன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து கடையாக இறக்கத்தில் வந்து மேக்கை வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கோயில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், வயலேருந்து அரப்பை தான் முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் புல் முளைச்சிருக்கு, ஆடு மாடு தான் தூங்குற ஸ்டேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமில் இருந்து வந்து ராமநதி டேம்ட்டு இருக்குது. இது வந்து 8 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் தூரத்தில். அங்கேருந்து தண்ணி விட்டாங்கன்னா இது வந்து தண்ணி வரும். பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இங்கே கூட தேங்கி கிடக்கு. வாங்க, எப்படி இயற்கை காட்சியாக இருக்குது. காய்ஸ், போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். அதை பார்க்கலாம். வந்துருச்சு. சூப்பராக இருக்குது தண்ணி. காய்ஸ், இதுதான் கோயில் போகிற வழி. பார்த்தீங்கன்னா பாருங்க, கிட்ட வந்தாச்சு கோயில்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், அந்த பாருங்கள், அந்த கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பச்சை பச்சைன்னு காய்ஸ், கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆனால் கோயில் அடைச்சி கிடக்கு. ஏன்னா நம்ம சுற்றி போவோம். அப்படி ஒரு வழி இருக்குது, ஓடி போவோம். காய்ஸ், நம்ம இன்னொரு வழியிலேருந்து தெப்பக்குளத்து இது கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் தெப்பக்குளம். இதில் தான் சீமராஜா படம் தான் எடுக்கப்பட்டாங்க. வாங்க சீமராஜா படம் ஸ்பாட்டுக்கு போங்க. காய்ஸ், இதுதான் நம்ம சீமராஜா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு எடுத்த பிளேஸு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து சிவகார்த்தியும் சமந்தாவும் இதில் வந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான். இதை வேணால் நீங்கள் யூடியூப்லனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பாட்டோட பிளேஸ் தான் இது. வந்து கடைப்பில் தான் இருக்குது இந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில். இன்னும் அடுத்து இருக்குது. நீங்கள் பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கோயில் திறக்கல. நான் நோம்பில் இருக்கேன், அதனால் இன்னொரு நாள் போய் பார்க்கலாம்.